ஹாய் மார்னிங். இப்போ டைம் 11:30. அதே சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்னிங்லேருந்து மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ சப்போர்ட்டில் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு செல் ஆகுது. இப்போ டேட்டா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சர்ஸ் லாங் பில்டாக இருக்குது 25,000 ஓவரால். ஷார்ட்டு கவர் ஆனது 71,000. ஸோ ஃப்யூச்சர்ஸில் வந்து அந்த புல்லிஷ் வியூ இருக்குது. பட் வாட் அபவுட் ஓஏ அப்படின்னு பார்த்தோம்னா, புட்டு இப்போ ரைட் ஆனது அதிகமாக இருக்குது. ஓடிஎம்லேயும் புட்டு ரைட் ஆனது அதிகமாக இருக்குது. பாருங்கள், நம்ம 11 o'clock பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க ஓடிஎம்மில். இப்போ 11:30 11:15 அதே மாதிரி தான் இருந்தாங்க. 11:30 அந்த டைம்லேயும் பார்த்தா அப்படியே சேஞ்ச் ஆகி புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஓஏ டேட்டாவில் தான் பயங்கரமான ஷிஃப்டிங் நடக்குது. ஐ மீன், ரெண்டு பக்கமும் போகிறாங்க. கால் ரைட்டர்ஸ் சம்டைம்ஸ் அதிகமாக ரைட் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு டைமில் புட் ரைட்டர்ஸ் அதிகமாக வராங்க. இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. வால்யூம் பார்த்தோம்னா நெக் டு நெக் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஃப்யூச்சர்ஸில் ஒரு புல்லிஷ் வியூ நமக்கு இருந்தாலும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நியூட்ரல் தான். ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி ப்ளே பண்ணுறாங்க. ட்ரெண்டிங் ஒய் பாருங்கள், அது அழகாக அந்த பிக்சர் நமக்கு காட்டுது. இது நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது, இப்போ பார்த்தோம்னா புல், அதாவது புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ட்ரெண்டிங் ஒயில். ட்ரெண்டிங் ஒய் சென்டிமெண்ட்டும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, மார்னிங் ரெசிஸ்டன்ஸில். ஸோ இந்த லெவலில் வந்துட்டு ட்ரெண்டிங் ஒய் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம போய் ஓஏ டேட்டா பார்த்துட்டு என்ட்ரானோன்னா மாட்டுவோம். இங்கே ஓஏ பார்ஸ் பார்த்தோம்னா 24,850 கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே ஒரு மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு 24,800. இப்போ புட் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. குமுலேட்டிவ் ஓஏ பார்க்கும்போது ஓகே ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ ஓஏ டேட்டா ஃபஸ்ட்டு பண்ணி இன்றைக்கி ட்ரேடுங்கிறது கஷ்டமாக இருக்குது. சோஃபா சைட்வேஸ் தான். இந்த ஆக்சுவலாக இந்த கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, டேட்டாவில் கன்ஃபியூஷன் இருந்தாலே அன்னைக்கு மார்க்கெட் அதோடைய ப்ராபபிலிட்டி சைட்வேஸில் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ அதுதான் நடந்திருக்கு, இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இனி இதுக்கப்புறம் ஓஏ டேட்டா ஒரு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு டைரெக்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சா ஒரு என்ட்ரி வந்து பார்க்கலாம். பட் இப்போ செல்லட் ஹை போகிறதா இல்லை பையன் டிப் போகிறதா அப்படிங்கிறதே தெரியல. எங்கே என்ட்ரு ஆகுது, இதுதான் பையன் டிப். ஆஸ் பர் பையன் டிப்பு இதுதான் நமக்கு சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருந்து மார்க்கெட் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுமா, இல்லை மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இப்படியே ஒரு சைட்வேஸில் மார்க்கெட்டு மூவ் ஆகுமா, இந்த ஜோன்லேயே மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் இந்த சைட்வேஸ், இதுக்குள்ளேயே ரேஞ்ச் போகுமா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி என்னமோ ட்ரேடு வந்து சிறப்பாக இல்லை. ஒரே ஒரு ட்ரேடு பையன் டிப் 957 நான் போனது, கிட்டத்தட்ட அது பிரேக் ஈவனில் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வியூவும் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு ப்ராப்பர் வியூ இல்லை அப்படின்னா என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் இப்போ 2 என்ட்ரி நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு கால் என்ட்ரி அவாய்ட் பண்ணேன் 10:30 6:07. அகைன் ஒரு 11:5 ஒரு கால் என்ட்ரி. என்னுடைய ஜோனில் இருந்தும் பையன் டிப் ஸ்ட்ராட்டஜி படி என்னுடைய சப்போர்ட் ரேஞ்சில் இருந்தும் நான் என்ட்ரி போகலை. அப்படிங்கிறது இந்த ஓஏ டேட்டாவில் இருக்கிற கன்ஃபியூஷன் தான் காரணம். ஏன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும்போது சடனாக வந்து எந்த பக்கம் மூமெண்ட்ஸ் மாறலாம், மொமெண்டம் மாறலாம். அதனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.